அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தீபம் ஏற்றும் முறையை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு சென்று போராடி கொண்டு இருப்பது அவர்களுடைய பண வரவை அதிகரிப்பதற்காகத்தான். இதற்கு காரணம் பணம் பத்தும் செய்யும். பணம் இருக்கும் இடத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்று கூறப்படுவதுதான். அப்படிப்பட்ட பணத்தை தாராளமாக பெறுவதற்கு பௌர்ணமி தினத்தன்று ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாக பௌர்ணமி என்பது பெண் தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டு நாளாக இருக்கிறது. அந்த வழிபாட்டை பௌர்ணமி என்று இருக்கிறதோ அன்றைக்கு தான் செய்ய வேண்டும். மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பாள தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாம்பாள தட்டை சுற்றி மஞ்சள் சந்தனம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாம்பாளத்திற்கு நடுவிலுமே ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் 5 பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். நடுவில் வைத்திருக்கும் பொட்டிற்கு மேலாக ஒரு கண்ணாடி டம்ளரை வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு கண்ணாடி டம்ளர் தான் கண்டிப்பான முறையில் வேண்டும். வேறு எந்த டம்ளரையும் உபயோகப்படுத்தக்கூடாது. நடுவில் வைத்திருக்கும் குங்குமத்திற்கு மேலாக இந்த கண்ணாடி டம்ளரை வைத்து அது நிறைய கல்லுப்பை கொட்டி கொள்ளுங்கள். பிறகு இதற்கு நடுவே மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குங்குமத்திற்கு மேலாக 5 ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்து அந்த 5 ரூபாய் நாணயத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாணயத்திற்கு மேலாக ஒரு கிழியாத நல்ல வெற்றிலையாக பார்த்து ஒரு வெற்றிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வெற்றிலைக்கு நடுவிலுமே மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். வெற்றிலையின் நுனியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கிற்குமே மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அகல் விளக்கில் சுத்தமான நெய்யை ஊற்றி மஞ்சள் நிற திரியை போட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி எனும் மந்திரத்தை மனதார கூறி அந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீபத்தை பௌர்ணமி தினத்தில் மட்டும் ஏற்றினால் போதும். விருப்பம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கூட ஏற்றலாம். அடுத்த பௌர்ணமி வந்த பிறகுதான் இந்த கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஓடுகிற நீரில் போட்டுவிட்டு புதியதாக கல்லுப்பை எடுத்து வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் பௌர்ணமி தினங்களில் தீபம் ஏற்றி வழிபவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழ முடியும். மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு மகாலட்சுமி அம்மன் மற்றும் திங்கட்கிழமையோடு வரும் இந்த பௌர்ணமி என்பதால் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.